வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் பிறக்கிற குழந்தைகளுக்கு. அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 8/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். தமிழ் வருடம்னு பாத்தீங்கன்னா விசுவா வசு வருடம் மார்கழி மாசம் 24ஆம் தேதி குழந்தை பிறக்குது அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? வியாழக்கிழமை அன்னைக்கு குழந்தை பிறக்குங்க. அன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, மதியம் ஒரு 12:20 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. சந்திராசிரமமா அமையக்கூடியது சிம்ம ராசிக்கு. மீன ராசி சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்புங்க. நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு நம்ம பார்க்கும்போது மோ, டா, டி, டு இந்த பெயர் நாமெல்லாம் தாராளமா வைக்கலாம் குழந்தைகளுக்கு. சரிங்களா? திதின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு ஓடிட்டு இருக்க திதி சஷ்டிங்க. யோகம் பார்த்தீங்கன்னா சௌபாக்கிய யோகமும், கரணம் கரசை கரணமும், உச்சம் நீச்சம் ஆட்சி கிரகங்கள் எதுவுமே அன்னைக்கு இல்லைங்க. பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது ஆந்தை தான் பஞ்சபட்சியா வரக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்ப ராசியிலையும், பிரதிஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா சித்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் துலாம் ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? இப்ப குழந்தை பிறக்கிறது பூர நட்சத்திரம் சுக்கிரனோட சாரம் அப்படின்னு சொன்னோம்னா சுக்கிரன் தான் தசாபுத்தி நடத்துவாங்க. 20 வருஷ சுக்கிர திசையில பிறப்பு நேரத்தை பொறுத்து கொஞ்சம் மாறுங்க. ஏன்னா நாள் மதியத்திலேருந்தே ஓடிட்டு இருக்கக்கூடிய சுக்கிர திசை இன்னைக்கு வரும்போது கொஞ்சம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அந்த இது மாதிரி ஓடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க. இந்த சுக்கிர தசை முடிஞ்ச உடனே சூரிய தசை உள்ள என்ட்ராகுங்க. அது ஒரு 6 வருஷமும், சந்திர தசை ஒரு 10 வருஷமும், செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா 17 அதில் ஒரு 11 27 வயசு 28 வயசு வரைக்கும் நமக்கு நடக்கிறது எல்லாமே பூராட நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்க சுக்கிரனோட சாரத்திலேயே தசாபுத்திகள் நடத்துங்க. அப்பனா 2 லக்னம் தான் முக்கியமா பாதிக்கப்படும். சரிங்களா? என்ன லக்னம் அப்படின்னா, ஒண்ணு தனுசு லக்னம், இன்னொன்னு மீன லக்னம். இந்த 2 லக்னத்துக்கு மட்டும் தான் சுக்கிரன் கொஞ்சம் ஆக மாட்டாரு. மத்த லக்னக்காரங்களுக்கு ஒண்ணும் பெருசா பாதிப்பு இல்ல அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, மத்த நேரமெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த தனுசு லக்னம், மீன லக்னம் மட்டும் தான் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. அப்பனா அந்த லக்னத்தில மட்டும் ஆப்பரேஷன் பண்ற மாரி இருந்ததுன்னா, குழந்தைகள எடுக்க வேண்டாங்க. அது 1. இல்ல இயற்கையிலேயே விதி அமையுது அப்படின்னு சொன்னாலும் பெருசா பாதிப்ப குடுக்காது. சுக்கிர திசைய பொறுத்தளவுக்கு யோக திசை தான். அன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்க யோகத்துல தான் பிறக்கும். அப்பா, அம்மா ஏதாவது நன்மை செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அன்னைக்கு நமக்கு குழந்தைகள் அந்த நேரத்துல பிறக்கக்கூடிய அமைப்ப ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி அந்த 2 லக்னத்துல அமைஞ்சு 1, 2 பிறந்துருவாங்க. பிறந்தா தாய்க்கும், தந்தைக்கும் என்ன மாரி பிரச்சனைகளையோ, சங்கடங்களையோ குடுப்பாங்க அப்படின்னா, வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனை தான் வருங்க. காலையில எந்திரிச்ச உடனே காரணம் இல்லாம சண்டையும், பிரச்சனையும் கொஞ்சம் உண்டு பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இல்ல அப்டின்னா பூர்வீகத்த விட்டு வெளிய தாட்டுங்க. அங்க உழைக்கிறதுக்காக நம்ம வெளிய போ வேண்டிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில இருக்கிறதுனால தாராளமா வெளிய போய்க்கலாம். வெளியூரோ, வெளிநாடோ கொஞ்ச காலம் குழந்தைகளையும், மனைவியையும் பிரிஞ்சு போ வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு குடுத்துரும் அப்டிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி ஓகே. இது இல்லாம இந்த குழந்தை ஜாதகத்துல வேற என்னென்ன பலன்கள் இருக்கு? அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பார்வை பார்த்துருவோம். தோல் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வருங்க. சரிங்களா? காது வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் குடுக்கும். சரிங்களா? அடுத்தது தந்தை ட்ரிங்க்ஸுக்கு கொஞ்சம் அடிமையாக வேண்டிய சூழ்நிலை குடுக்குங்க. இல்லைன்னா தந்தையோட சம்பாத்தியம் குடும்பத்துக்கு கொஞ்சம் பயன்படாம போலாங்க. குழந்தைகளுக்கு வலது கண், ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, வலது கண் பாதிக்கப்படும். தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை 2 பேத்துக்குமே வரக்கூடிய அமைப்பு தான். சரிங்களா? கண் வலது கண் பாதிக்கப்படும். இல்ல அப்படின்னு சொன்னா வெட்டுக்காய் வரக்கூடிய அமைப்போ, இல்ல அப்படின்னா ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையையோ குடுக்குங்க. ஆண்களா இருந்ததுன்னா கொஞ்சம் ஏறு நெத்தி, சொட்டத்தல விழுகக்கூடிய அமைப்பையும் கொஞ்சம் பின்னாடி குடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்பா நல்ல கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரரும். அரசு சம்மந்தப்பட்ட வேலையில இருந்தாங்கன்னா, குடும்பம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்துங்க. சரிங்களா? இது ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, புள்ளையும் சரியான கோவக்காரி, ரோசக்காரி, சண்டைக்காரியா இருக்கக்கூடிய அமைப்பு. அழகுக்கு சொந்தக்கார பொண்ணா இருக்குங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன்னா வியாழக்கிழமை பொறக்குறாங்கல்லங்க. வியாழக்கிழமை யார் பொறந்தாலும் நீங்க எல்லாம் நல்லவங்க. ரொம்ப ரொம்ப. சரிங்களா? எல்லாத்துட்டயும் நல்ல பேர் எடுக்கணும்னு கெட்ட பேரும் உங்கள வந்து சேரும். இருந்தும் நீங்க நல்லவங்க தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிலையில்லா மனசுக்கு சொந்தக்கார புள்ளையா இருப்பாங்க. வளர வளர ஒண்ணுல திருப்தி அடையாத சூழ்நிலைய உங்களுக்கு குடுத்துரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். செரிமான கோளாறு பிரச்சனை, இடது கண்லயும் பார்வை குறைபாட்டு பிரச்சனை, இதனால சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை இயற்கையிலேயே குடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமா இருங்க.
இவங்க அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் குடுத்தரலாம். கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருமுட்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுதுங்க. பின்னாடி குழந்தை பாக்கியம் கொஞ்சம் இதனால சிக்கல் ஏற்படலாம். அப்ப மட்டும் அது சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கோ, இல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கோ உங்க நட்சத்திரம் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஓரளவுக்கு பாதிப்புலேருந்து விலக்கி குடுக்கும். எவ்வளவு சம்பாரிச்சாலும் தந்தையால மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையும் வந்து சேரும். கொஞ்சம் அதுக்கும் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. சரிங்களா? நீங்க ஒரு நல்ல ஆசிரியர். எந்த பொருளையுமே ரூ. 10 வாங்கி ரூ. 10 விக்கக்கூடிய தன்மை உண்டு. வீட்ல ஒரு ஆசிரியர் கண்டிப்பா இருந்தே தீருவாங்க அப்படிங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? இது பெண் பிள்ளைக்கு உண்டான ஜாதக அமைப்பு. இதே ஆண் பிள்ளையா இருந்தா, சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். சரிங்களா? கொஞ்சம் சோர்வுத்தன்மை இயற்கையிலேயே இருக்கும். இவனுக்கு அப்பா வழி சொத்துக்கள் கொஞ்சம் பின்னாடி பயன்படுறதுனால, அத பயன்படுத்திட்டு வாழ்வாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்களும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கோ, எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டதோ, எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி வைக்கக்கூடிய சம்மந்தப்பட்டதோ, எது வேணாலும் செய்யலாம். சரிங்களா? நல்ல ஒரு கல்விமானா இருப்பான். ஆரம்ப கல்வி கொஞ்சம் தடையில இருக்கும். உயர்நிலை கல்வி அருமையா இருக்கக்கூடிய அமைப்பு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இவருக்கும் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா குடுக்கலாங்க. கொஞ்சம் செரிமான கோளாறு பிரச்சனை, இல்லன்னா குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீட்ல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அப்பாவுக்கோ, அம்மாவுக்கோ குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடுத்து, அதனால கொஞ்சம் ஆப்பரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போலாம். சரிங்களா? இவங்க அம்மா கையில குடுத்து வாங்குற காசு பல மடங்கு பெருகக்கூடிய யோகத்துல போய் நிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சில சமயம் இவங்களுக்கு ஆண் உறுப்பு ரொம்ப சின்னதா இருக்கலாம். இல்லைன்னா பின்னாடி விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கலாம். நாளைக்கு கிடைக்கக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னா, நல்ல திறமைசாலி, இன்னொன்னு நல்ல கோவக்காரி, ரோசக்காரி, அரசாங்க உத்தியோகத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய மனைவி கிடைப்பாங்க. இவங்களுக்கு ஆண் உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா, ஒரு தடவ திருப்பதி கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிவர்த்தி ஆயிரும். சரிங்களா? தந்தை வழி சொத்துக்களும் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது தந்தை வழி சொத்துக்களே கிடைக்கக்கூடிய அமைப்பே நல்லா இருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்கிறது சிறப்பில்ல. கொஞ்சம் காலம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை அது குடுக்கும். கொஞ்சம் தள்ளி இருந்த வரைக்கும் அப்பாவுக்கு சம்பாத்தியம் இருக்கும். குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய அமைப்ப குடுக்கலாங்க. இவருக்கும் நரம்பு பிரச்சனை கொஞ்சம் குடுக்குங்க. படிப்பு தான் இதுதான் ஆரம்ப கல்வி கொஞ்சம் தடை 8வது வரைக்கும் படிக்க மாட்டாப்புல. கொஞ்சம் சொல்லி சொல்லி படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உயர்நிலை கல்வி நல்லா இருக்கு. சரிங்களா? இப்ப கோச்சாரத்துப்படி குழந்தை பிறக்கிற நேரம், தாயும் தந்தைக்கும் கோச்சார பலன்கள் ஏதாவது இருக்குதா? அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு இது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தாராளமா அதுக்குண்டான லாபம் இந்த காலத்திலேயே உண்டு குழந்தை பிறக்கிற நேரத்துக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அரசியல் ஈடுபாட்டுல இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் சூப்பரா இருக்குங்க. அப்பன்னா நீங்க அரசியல்ல ஈடுபட்டீங்கனாலும் லாபத்த குடுக்கும். சொத்து வழி பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த இதும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்புல நல்லாவே இருக்குங்க. அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய யோகமும் நல்லா இருக்கு. அடுத்தது இடம் கீது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, தாராளமா அதுக்கும் ஒரு நல்ல யோகத்த அமைக்கும். வீடு கீது கட்டுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கால் போடலாம்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் நல்ல யோக காலமா இருக்கு. தாராளமா அதுக்கு முயற்சி பண்ணலாம். தடப்பட்ட வேலை கூட நிவர்த்தியாகி செய்யக்கூடிய அமைப்பை கூட ஏற்படுத்தும். அதுக்கும் அருமையா இருக்கக்கூடிய ஜாதகமா தான் இருக்குங்க. கிட்டத்தட்ட 30 வருஷ காலம் குழந்தை பிறந்ததுலேருந்து 30 வருஷ காலம் தாயும், தந்தையும் கொஞ்சம் நிம்மதியா வாழக்கூடிய அமைப்புல ஜாதக பலன்களே இருக்கு. திருப்பதி ஏழுமலையான கை விட்டுறவே விட்டுறாதீங்க. அவர கும்பிடுங்க. உங்க சம்பாத்தியத்துல ஒரு சிறு பகுதி ரூ. 1 அவருக்கு எடுத்து வைங்க. இன்னைக்கு எனக்கு ரூ. 1000 சம்பளம் அப்படின்னு சொன்னா ரூ. 1 அவருக்கு எடுத்து வைங்க. அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்ப குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். என்னதான் நமக்கு ஜாதக பலன்கள் இருந்தாலும், இங்க நெறைய பேத்துக்கு காலையில எந்திரிச்சதுலருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள்லயே கணவன், மனைவி ஓடிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. என் குடும்பம் வந்தாலும் அதுதான். கொஞ்சம் விட்டு குடுத்து போனா குடும்பம் நல்லா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் அதிகாரம் மனைவி கையில இருக்கிறதுனால தப்பில்ல. ஏன்னா குடும்பத்த அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நம்ம வெளியில வேலைக்கு போயிர்றோம் அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் விட்டு குடுத்து வாழுங்க. வாழ்க்கையும் நல்லா இருக்கும். குழந்தைகளுக்காக நம்ம வாழப் போறோம். சரிங்களா? கொஞ்சம் அவங்களுக்காக விட்டு குடுங்க. நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மேலும் இந்த ஜாதக ரீதியா தகவல் தேவைப்பட்டதுனாலும், கீழ இருக்க ஃபோன் நம்பருக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா காலே பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு ஒரு சின்ன தீர்வாவது கிடைக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? ரூ. 1,00,00,000 பிரச்சனைக்கும் ஒரு 100, 200ல நம்ம சரி பண்ணக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. பரிகாரம்னு சொல்லி நம்ம அலக்களிக்கிறதுலாம் இல்லைங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. முக்கியமா செய்ய வேண்டியது ஏதாவது இருந்ததுன்னா, அத மட்டும் தான் சொல்லுவோம். அதனால நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தகவல் இன்னும் அதிகமா
டெய்லி ரீச் ஆகும் அப்படிங்கிறதை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கங்க.